ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதன் கடவுள்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கடவுள் சொன்னார். என்ன சொன்னார்? உன் அறையை செக் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவனுடைய அறை எல்லா பதிலும் சொன்னிச்சு. அறை அப்படின்னா ரூமு. அப்போது உன்னோட அறையில் இருக்கிறது எல்லாம் என்னென்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். மேற்கூரை சொன்னிச்சான், உன் எண்ணங்களை உயர்வா வெயி அப்படின்னு. அடுத்து காத்தாடி சொன்னிச்சான், என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இருக்கணும் அப்படின்னு. கடிகாரம் சொன்னிச்சான், நேரத்தை மதிக்கணும் அப்படின்னு. அடுத்து கேலண்டர் சொன்னிச்சான், என்ன மாதிரி தினமும் உன்னை புதுப்பிச்சுக்கோ அப்படின்னு. அடுத்து மணி பர்ஸ் சொன்னிச்சான், வருங்காலத்துக்காக சேமிச்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்து கண்ணாடி சொன்னிச்சான், கண்ணாடி என்ன சொல்லியிருக்கோம், உன்னை மட்டும் பாரு அப்படின்னு. அடுத்து விளக்கு சொன்னிச்சான், என்ன மாதிரி அடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்று அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்து ஜன்னல் என்ன சொல்லியிருக்கோம், பரந்த மனப்பான்மையாக இரு அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்து தேரை சொன்னிச்சான், எப்போவும் கீழே பணிவாக இரு அப்படின்னு சொன்னிச்சான். அடுத்து படிக்கட்டு சொன்னிச்சான், படிக்கட்டு என்ன சொல்லியிருக்கோம், வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடியெடுத்து வை அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையை எப்படி வழிநடத்தணும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுங்க. அடுத்து அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தாலான பொருட்களையெல்லாம் ஓட்ட போட்டு நாசம் செய்யும். அதே எலி அதுக்குன்னு வைக்கப்பட்ட மரப்பொரியில் சிக்கிக்கிட்டா எப்படி தப்பிக்கலான்ற பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்ட போட்டது போல் இந்த மரப்பொரியையும் ஓட்ட போட்டு வெளியில் போயிடலான்னு யோசிக்கவே யோசிக்காதுங்க. ஆமாம், இப்படி யோசிச்சா அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் பொரியையே ஓட்ட போட்டு வெளியே போயிடலாம். ஆனால் மரப்பொரியில் சிக்கிய எலி நீங்கள் 5 நாட்கள் அப்படியே வச்சுருந்தாலும் அது தன்னால் வெளியே வர முடியாத ஏதோ ஒரு பொரியில் அடைச்சி வச்சு விட்டது போல் அங்கும் இங்கும் அலைப்பாயும். நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடு பார்க்கும். அதுக்கே உயிர் பிழைக்க வழி தெரிஞ்சாலும் அந்த பதட்டத்தில் அதோட மூளை வேலை செய்யாதுங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனுஷங்களும் பல நேரத்தில் இப்படி பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிஞ்சும் பொறுமை இல்லாதனால தனது வாழ்க்கையே துறக்கிறான். ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மனுஷங்களும் அவங்க பிரச்சனைகளும் எப்படி இருந்தாலும் கரெக்டான நேரத்தில் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா தன்னோட வாழ்க்கை ஜொலிக்குங்க. ஸோ அப்படியே இன்னொரு கதையை தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மெலிசா தென்றல் காற்று வீசிக்கிட்டு இருக்கு. அப்போது காற்றை கண்டதும் அமைதின்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அணைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு பலவீனமாக சொன்னிச்சுங்க. காற்று பட்டதும் அணைஞ்சிருச்சு அந்த முதல் மெழுகுவர்த்தி. அதுக்கப்புறம் அன்புன்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதுக்க முடியாதுன்னு அணைஞ்சிருச்சு. அறிவுன்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதுக்க முடியாமல் அணைஞ்சிருச்சுங்க. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயிச்சிருச்சிங்க. அப்போது அந்த அறையில் ஒரு சின்ன பையன் நுழையிறான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைஞ்சிருச்சே அப்படின்னு கவலையோடு சொன்னாங்க. அதுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்க 4வது மெழுகுவர்த்தி சொன்னிச்சு, வருத்தப்படாத, நான் இருக்கிறேன், என்னை வச்சு மற்ற 3ஐயும் பற்ற வச்சுக்கோ அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த சின்ன பையன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். நம்பிக்கை அப்படின்னு சொன்னிச்சிங்க அந்த மெழுகுவர்த்தி. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நாம் எப்போதும் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதாங்க, நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.